அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சின்ன வெங்காய சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் என்கிட்ட சின்ன ஜார் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் பெரிய ஜாரில் தான் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம அம்மியில் அரைச்சி தான் அம்மாலாம் செய்வாங்க. நம்ம வீட்டில் இப்போ அம்மி இல்லாதனால நான் சின்ன ஜார்லேயும் போடாமல் பெரிய ஜார் தான் இருக்குன்றனால பெரிய ஜாரில் போட்டிருக்கேன். இதை நம்ம 100 கிராம் பருப்பு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, நம்ம அந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அதையும் கழுவி ஊற்றிக்கிடலாம். ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு 2 பல் பூண்டு போட்டுக்கிடலாம். பெரிய பல் பூண்டு 2 பூண்டு போட்டுக்கிடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டுக்கிடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடலாம். கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிடலாம் நீல வாக்கில். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். இப்போ எண்ணெயும் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் பற்ற வச்சு கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், மூடி வச்சுட்டு. இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் நம்ம இப்போ மூடியை போட்டு மூடி நம்ம பருப்பு எவ்வளோ விசில் வேகுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் என் குக்கருக்கு 3 விசில் வச்சேன். அப்போ தான் எனக்கு வேகும். அதனால் நான் 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளியிலேருந்து 5 மீடியம் சைஸ் தக்காளி வரைக்கும் நம்ம கையிலேயே நல்லா எப்படி சொல்கிறது, சாறு நல்லா வர்ற மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கிருவோம். பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது கடை மிளகாத்தூள் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடை மிளகாத்தூள், கொஞ்சோன்னு சாம்பார் பொடி போட்டுக்கரலாம். எந்த சாம்பார் பொடினாலும் சரி, வீட்டு சாம்பார் பொடியோ இல்லை கடை சாம்பார் பொடியோ. நான் போட்டது வீட்டு சாம்பார் பொடி. உப்பு 3யும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி மலரணும். நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம விரலில் நசுக்கினோம்னா மாவாக ஆகணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பையும் லைட்டாக திரும்பவும் ஒரு கடைஞ்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றி எல்லாம் தக்காளி தண்ணி எல்லாத்தையும் இப்போ கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இப்போ போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, நான் இதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து 2ஆக குறுக்கு வாக்கில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டு நம்ம நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ நான் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் சாம்பார் வச்சிங்கன்னா எங்கள் பாட்டி அம்மா எல்லாருமே இப்படி தான் வைப்பாங்க. இப்போ இது மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வெந்துடணும். இப்போ இது ஒன்றும் வேகலை, அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. ஒரு 90% அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நான் சின்ன தேங்காய் பத்தையை ஒரு பத்தை எடுத்து நான் ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும். என்கிட்ட சின்ன ஜார் இல்லை, அதனால் இந்த அளவுக்கு தான் என்னால் அரைக்க முடிஞ்சுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்றிக்கங்க. நான் அரைச்சிருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சோன்னு புளி கரைச்சி எடுத்திருக்கேன். கரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதில் நம்ம நுணுக்கி வச்ச தேங்காயும் புளியும் இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி நம்ம இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ உப்பு பார்த்துக்கிடலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு கொதி வரணும். மூடி வச்சுட்டு கொதி வந்ததும் இறக்கி நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், சாம்பாருக்கு உப்பு புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக. அவ்வளோதான், கொதி வந்துருச்சு.
இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிட்டு கடுகு பருப்பு 1/2 ஸ்பூன், சீரகம் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடலாம் தாளிக்கிறதுக்கு. தாளிச்சிட்டு ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு 3 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெய் கம்மியாகவே ஊற்றி தான் தாளிக்கிறேன். நான் நிறையா ஊற்றி கூட தாளிக்கலை. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் நம்ம வந்து போட்ட உடனே எப்பயுமே வெங்காயத்தெல்லாம் கிண்டக்கூடாது. போட்ட உடனே கிண்டாமல் ஒரு 10-20 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி சாம்பார் தாளித்து ஊற்றி பாருங்கள். ரொம்ப வாசம் சூப்பராக இருக்கும். இதுபோல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சாம்பாரை மூடியாச்சு. ஊற்றின உடனே கிண்டி விட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கரலாம். விட்டுட்டு திரும்பவும் லைட்டாக ஒரு கிண்டி நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான வெங்காய சாம்பார், சின்ன வெங்காய சாம்பார் செஞ்சாச்சுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.